இப்பவே என் வீட்டை விட்டு வெளியே போ. பிரகாஷ் ப்ளீஸ், நான் எங்க போவேன்? நான் உங்க பொண்டாட்டி. ப்ளீஸ் என்ன இப்படி பண்ணாதீங்க பிரகாஷ். நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே வாழறேன். ஆனா வீட்டை விட்டு துரத்துறாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் 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 பிரகாஷ் ப்ளீஸ். நான் இப்ப எங்க போவேன்? ஒரு 10 வயது சிறுவன் மேக்கப் ரூமுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தான். அவனை தாமோதர் கண்டிக்கவும் அவன் இன்னும் ஆவேசமாக தன்னுடைய கையில் இருந்த பந்தை அங்கிருந்த மற்ற மேக்கப் டேபிள்களை குறிவைத்து வீசினான். பந்து பட்டு டேபிள் மீதிருந்த அனைத்து பொருட்களும் கீழே விழுந்து நொறுங்க தொடங்கியது. அந்த பந்து கீழே வந்து விழுந்தவுடன் மீண்டும் மீண்டும் எடுத்து அந்த பொருட்களின் மீது வீசியவன், யோ இட்லி குண்டா, தேவையில்லாம என் மேல கைய வச்சுட்ட, நான் யாருன்னு இப்பவாவது உனக்கு புரியுதா என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்த பொருட்கள் அனைத்தையும் உடைத்து நொறுக்க தொடங்கினான். அந்த அறையின் ஒரு மூலையில் மாடல்களை பாதுகாத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்த நித்யா அங்கிருந்தவாறே அந்த சிறுவனை தடுக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவன் யாருக்கும் அடங்கவே இல்லை. அவளுடைய மேக்கப் கிட்டை கூட அவன் அடித்து நொறுக்கி விட்டான். சிறுவன்தானே, ஏதோ தெரியாமல் செய்கிறான் என்று பொறுமையாக இருந்த நித்யாவால் அதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியவில்லை. பந்து கீழே வந்து விழுந்தவுடன் அந்த சிறுவன் எடுப்பதற்குள் வேகமாக ஓடி வந்து அந்த பந்தை எடுத்து அப்படியே தூக்கி ஜன்னலுக்கு வெளியே வீசி எறிந்து விட்டாள். அடுத்த நிமிடம் அந்த அறையில் புயல் அடித்து ஓய்ந்தது போல ஒரு கனத்த அமைதி நிலவியது. தன்னுடைய ஆயுதம் காணாமல் போனதை பார்த்த அந்த சிறுவன் ஏமாற்றத்துடன் ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தான். அவனுடைய பந்து இப்போது அவன் கண்களுக்கே தென்படவில்லை. அவனுடைய கோபம் இப்பொழுது நித்யாவின் மீது திரும்பியது. ஏ கத்திரிக்கா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பால தூக்கி வெளியில வீசிருப்ப? இப்போ உன்னை என்ன செய்யறேன் பாரு என்று அந்த சிறுவன் கத்தினான். அவன் கூறியதை கேட்டவுடன் நித்யாவிற்கு கோபம் வந்துவிட்டது. ஏ இங்க பாரு, இது ஒன்னும் நீ விளையாடுற இடம் இல்ல. உனக்கு விளையாடணும்னா வெளியில போய் பிளே கிரவுண்ட்ல விளையாட வேண்டியதானே என்று அவள் கேட்டாள். உடனே அந்த சிறுவன் தன்னுடைய இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு அவளை பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல், நான் எங்க வேணா விளையாடுவேன், அதை கேட்க நீ யாரு? நீ என் பால தூக்கி வெளியில வீசி எறிஞ்ச விஷயம் என் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், உன்னை தொலைச்சு கட்டிடுவாரு என்று அவன் மிகவும் தெனாவட்டாக கூறினான். உங்க அப்பா என்ன இங்கிலாந்து இளவரசரா? வர சொல்லுடா அவர. உங்க அப்பா யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இது ஒண்ணும் உன் வீடு கிடையாது, இது பப்ளிக் பிளேஸ். திரும்ப நீ இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணின அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். என்னடா இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணவா என்று நித்யா கேட்டாள். அப்போது வாசல் பக்கம் இருந்து, என் புள்ள மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு என்று ஒரு பெண்ணின் ஆணவ குரல் கேட்டது. உடனே நித்யா வாசல் பக்கம் திரும்பி பார்த்தாள். அங்கே 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை பார்த்தவுடன் நித்யா திகைத்து போனாள். மிகவும் விலை உயர்ந்த பிராண்டட் ஆடைகளை அணிந்திருந்த அந்த பெண்ணின் தலை முதல் பாதம் வரை வைர நகைகள் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அவள் கையில் இருந்த ஹேண்ட்பேக் கூட மிகவும் பளபளப்பாகவும் காஸ்ட்லியாகவும் இருந்தது. முதலில் நித்யாவிற்கும் அந்த பெண் யார் என்று அடையாளம் தெரியவில்லை. ஆனால் தன் முகத்தில் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் அளவுக்கு 2 இன்ச்சுக்கு போட்டிருந்த ஓவர் மேக்கப்பை பார்த்தவுடனேயே அது தன்னுடைய பெரியம்மா மேனகா தான் என்பதை நித்யா அடையாளம் கண்டு கொண்டாள். கூடிய விரைவில் மேனகா இங்கே வரப்போகிறாள் என்று நித்யாவிற்கு தெரிந்திருந்தாலும் தங்களுடைய முதல் சந்திப்பு இப்படி இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. பெரியம்மா நீங்களா என்று அவள் ஆச்சரியமாக கேட்கவும் உடனே மேனகாவும் திடுக்கிட்டு நித்யாவை மேலும் கீழும் உற்று பார்த்தாள். அடுத்த நிமிடம் அவளும் நித்யாவை அடையாளம் கண்டு கொண்டு ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அதை சாமர்த்தியமாக மறைத்துக் கொண்டவள் ஒரு போலியான புன்னகையுடன், ஓ நீ நித்யா தானே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப நீ மாடலா இருக்கே அண்ண என்று கேட்டாள். இதை கேட்ட நித்யா தன்னுடைய புருவங்களை சுருக்கி, இல்ல பெரியம்மா, நான் இங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன் என்று கூறினாள். நித்யா கூறியதை கேட்டதும் ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றிய மேனகா, மேக்கப் ஆர்டிஸ்டா, சாலரி ஒன்னும் பெருசா இருக்காதே என்று கிண்டலாக கேட்டாள். பிறகு சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த அந்த சிறுவனை பார்த்து, ஆதி இங்க வா என்று அன்புடன் அழைத்தாள். உடனே அந்த சிறுவன் மேனகாவிற்கு அருகில் வந்து நின்றான். அப்படின்னா இந்த பையன் மேனகா பெரியம்மாவோட பையனா? பெரியம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பணக்காரரோட பையன் இவன்தான் போல இருக்கு என்று நித்யா நினைத்து கொண்டிருக்கும் போதே, ஏன்பா என்கிட்ட சொல்லாம வந்த? உனக்கு எங்கேயாவது அடிபட்டா உங்க அப்பாவுக்கு யார் பதில் சொல்றது என்று பதறி போய் கேட்டவள் அவனுடைய கை கால்களில் எங்கேயாவது அடிபட்டிருக்கிறதா என்று பரிசோதித்தாள்.
கடைசியாக எந்த காயமும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவள் ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு, ஆதினா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம், இவனுக்கு ஒண்ணுன்னா அவரு நொறுங்கி போயிடுவாரு, ரொம்ப செல்லம் என்று பெருமையாக கூறிய மேனகா அந்த அறையை சுற்றிலும் தன்னுடைய கண்களை சுழல விட்டாள். பிறகு நித்யாவை பார்த்து, ஆதிதான் இதுக்கெல்லாம் காரணம்னு எனக்கு புரியுது, நீ ஒன்னும் கவலைப்படாத நித்யா, இது எல்லாத்துக்கும் நான் பணம் கொடுத்துடுறேன் என்று மேனகா கூறினாள். நல்ல வேளை, நீங்களாவது கொஞ்சம் நியாயமா இருக்கீங்களே. ஆனா இந்த பையன் பண்ணது தப்புன்னு நீங்க இவனை ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவே மாட்டீங்களா? பணம் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? அட்லீஸ்ட் செஞ்ச தப்புக்கு ஒரு சாரி கூட இவனை கேட்க சொல்ல மாட்டீங்களா? இப்படியே இருந்தா இவன் பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் எப்படி இருப்பான் என்று யோசித்த நித்யா, அது சரி, பெத்தவங்களே கவலைப்படல, இவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன, நாமே அதை பத்தி கவலைப்படணும் என்று நினைத்தவள், தாமோதர் சார், இந்த பையன் உடைச்சதுக்கெல்லாம் இவங்க நஷ்ட ஈடு கொடுக்கறதா சொல்றாங்க, எவ்வளவுன்னு கணக்கு பண்ணி சொல்லிடுங்க சார் என்று கூறினாள். ஆமா மிஸ்டர், என் பையன் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்னு நினைக்கிறேன், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எல்லாத்துக்கும் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் பணத்தையும் இப்பவே செட்டில் பண்ணிடுறேன் என்று மேனகா கூறினாள். இவ்வளவு நேரம் நித்யாவும் மேனகாவும் பேசிக் கொண்டிருந்தது தாமோதர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். நித்யாவை தான் நம்ம பாஸ் லவ் பண்றாரு, இவங்க பேசிக்கிட்டதுல இருந்து இந்த அம்மா நித்யாவோட ரிலேஷன் கன்ஃபார்மா தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா கிட்ட எப்படி பணம் கேக்குறது? இது தெரிஞ்சா ராகவ் சார் என்கிட்ட கோச்சுப்பாரு என்று நினைத்த தாமோதர், பரவாயில்ல மேடம், நீங்க நஷ்டஈடு எதுவும் கொடுக்க வேண்டாம் என்று கூறினார். அது எப்படி சார், என் பையன் தான் இது எல்லாத்தையும் உடைச்சிருக்கான், அதுக்கு நான் பணம் கொடுப்பது தானே நியாயம், நீங்க எவ்வளவுன்னு மட்டும் சொல்லுங்க என்று மேனகா கேட்கவும், பரவாயில்ல மேடம், சின்ன பையன் தானே, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், விடுங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று தாமோதர் கேட்கவும், உடனே அந்த சிறுவன், என் பேரு ஆதிஷ் நிதிஷ்குமார் என்று தன் அப்பாவின் பெயரையும் சேர்த்து கூறினான். அந்த பெயரை கேட்டவுடன் நித்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓ, அப்படியா மேடம், நீங்க எங்க எக்ஸிபிஷன் பார்க்க வந்திருக்கீங்களா என்று தாமோதர் கேட்கவும், தன்னுடைய மகனின் கையை பிடித்துக்கொண்டு புன்னகையுடன், ஆமா சார், நாங்க இப்பதான் ஃபாரின்ல இருந்து இங்க வந்திருக்கோம், எங்களோட யூஸுக்கு ஒரு கார் வாங்கலான்னு இருக்கோம், அப்பதான் இந்த கார் ஷோ பத்தி கேள்விப்பட்டேன், உடனே இங்க கிளம்பி வந்துட்டோம் என்று மேனகா கூறினாள். அப்படியா மேடம், இன்னைக்கு எக்ஸிபிஷன்ல இருக்கிற கார் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் எடிஷன், இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நான் டிஸ்கவுண்ட்டுக்கும் ஏற்பாடு பண்றேன் என்று தாமோதர் கூறினார். ஓ மை காட், தேங்க்ஸ் மிஸ்டர் என்று மேனகா சொல்லவும், எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் மேடம், ஃபியூச்சர்ல நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா தான் ஆக போறோம் என்று தாமோதர் கூறவும், உடனே நித்யா அவரை பார்த்து முறைத்தாள். உடனே சுதாரித்துக் கொண்ட தாமோதர், இல்ல மேடம், நித்யா இந்த கம்பெனில மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் நாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம், வாங்க மேடம், நம்ம எக்ஸிபிஷன் கேலரிக்கு போலாம் என்று தாமோதர் அழைக்கவும், உடனே மேனகாவும் அந்த சிறுவனும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அவர்கள் அங்கிருந்து கிளம்பியவுடன் அந்த மாடல்கள் அனைவரும் நித்யாவை சுற்றி வளைத்துக் கொண்டு, நித்யா மேடம், அப்படின்னு அந்த பையனும் அந்த அம்மாவும் உங்க ரிலேட்டிவா என்று கேட்டார்கள். அவங்க என்னோட பெரியம்மா, ஆனா நான் சின்ன வயசா இருக்கும் போதே பெரியம்மா பெரியப்பாவை விட்டு பிரிஞ்சு போய் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்ப அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதுக்கப்புறம் அவங்களை இப்பதான் நான் பாக்குறேன் என்று நித்யா கூறினாள். நித்யா கூறியதை கேட்ட அந்த மாடல்கள் அனைவரும் தங்களுக்குள் அவர்கள் இருவரையும் பற்றி கேலி செய்து சிரித்தார்கள். நித்யாவும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்துக் கொண்டே அங்கே இருந்த பொருட்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். அங்கிருந்த ஒரு பொருள் கூட உருப்படியாக இல்லை, அனைத்தையும் அந்த சிறுவன் உடைத்து நொறுக்கி இருந்தான். நான் இதை கிளீன் பண்ற வரைக்கும் எல்லாரும் அங்க இங்க அசையாம அந்த மூலையிலேயே நில்லுங்க என்று நித்யா கூறினாள். வேண்டாம் மேடம், நீங்க கிளீன் பண்ண வேண்டாம், ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க கிட்ட சொன்னா அவங்க வந்து உடனே கிளீன் பண்ணிடுவாங்க என்று ஒரு மாடல் சொல்லவும், அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது, கார் ஷோக்கு டைம் ஆயிடுச்சு, இத கிளீன் பண்ணினாதான் நீங்க இங்க இருந்து வெளியே போக முடியும், பரவாயில்ல நானே செய்றேன் என்று கூறிய நித்யா கீழே குனிந்து அந்த உடைந்த கண்ணாடி துண்டுகளை சேகரிக்க ஆரம்பித்தாள். இது போன்ற வேலைகளை செய்வதை நித்யா எப்போதும் கௌரவ குறைச்சலாக நினைத்தது கிடையாது. அவள் சிறுவயதாக இருக்கும் போதிலிருந்தே பெரியப்பா குணாவின் வீட்டு பொறுப்பை அவள் எடுத்துக்கொண்டாள். குணா வேலைக்கு சென்று விடுவார். அக்ஷயா ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள். வீட்டில் துணி துவைப்பது, பாத்திரம் கழுவுவது, சமைப்பது முதற்கொண்டு அனைத்து வேலைகளும் அவள்தான் செய்வாள். அதே போல பிரகாஷை திருமணம் செய்தது முதல் அவனுக்கும் அவனுடைய அம்மா வசுந்தராவுக்கும் வீட்டு வேலைகளில் அவள் ஒரு குறையும் வைத்தது கிடையாது. நித்யாவிற்கு குழந்தை இல்லை என்று வசுந்தரா குறை கூறுவாளை தவிர அவள் ஒரு பொறுப்பான மருமகள் இல்லை என்று வசுந்தராவால் எப்பொழுதும் சொல்ல முடியாது. துடைப்பதை எடுத்து அந்த இடம் முழுவதையும் சுத்தமாக கூட்டி அள்ளிய நித்யா ஒரு மூலையில் இருந்த மாடல்களை பார்த்து, இப்ப நீங்க எல்லாரும் கார் ஷோக்கு போலாம்,
டைம் ஆயிடுச்சு, லேட்டான ராகவ் சருக்கு கோவம் வந்துரும் என்று கூறினாள். அந்த மாடல்களுக்கு நித்யாவை பார்க்க பரிதாபமாக இருந்தாலும் ராகவின் பெயரை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் அவசர அவசரமாக கார் ஷோ நடக்கும் இடத்திற்கு சென்றார்கள். இப்பொழுது நித்யா மட்டும் தனியாக அந்த அறையில் இருந்தாள். சரியாக 10 மணிக்கு கார் ஷோ ஆரம்பித்து விட்டது. ஜன்னல் வழியாக நித்யா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். முன்பு போலவே இந்த முறையும் ஹோஸ்ட் மிகவும் சுறுசுறுப்பாக ஒவ்வொரு காரையும் மாடலையும் அறிமுகப்படுத்திக் கொண்டு இருந்தார். அப்போது திடீரென்று அந்த அறையின் வாசலில் யாரோ வருவது போல காலடி சத்தம் கேட்டது. உடனே திடுக்கிட்ட நித்யா, இந்த நேரத்துல இங்க யார் வராங்க? ஒருவேளை ராகவா இருக்குமோ என்று நினைத்துக் கொண்டே அவள் வாசல் பக்கம் திரும்பி பார்த்தாள். அங்கே பிரகாஷ் நின்று கொண்டிருந்தான். அட பாவி, இவன் எதுக்கு இங்க வந்தான்? ராகவ கூட சமாளிச்சிடலாம், இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே என்று நினைத்த நித்யாவிற்கு பயமாக இருந்தது. ஆனாலும் தன்னுடைய பயத்தை மறைத்துக் கொண்டு, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். ஏன் நித்யா, நான் இங்க வரக்கூடாதா என்று சொல்லிக்கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு நித்யாவை நெருங்க ஆரம்பித்தான் பிரகாஷ். பிரகாஷ் தன்னை நெருங்கி வருவதை பார்த்து நித்யா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல பிரகாஷ் தன்னிடம் ஏதாவது பிரச்சனை செய்தால் இதை வைத்து சமாளிக்கலாம் என்று நினைத்துக் கொண்ட அவள் தனக்கு அருகில் இருந்த துடைப்பத்தை பிடித்துக் கொண்டாள். பப்ளிக் யாரும் இங்க வர பெர்மிஷன் கிடையாது, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? முதல்ல வெளியே போங்க என்று நித்யா உரத்த குரலில் கூறினாள். என் பொண்டாட்டிய நான் பார்க்க வர்றதுக்கு நான் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? ஏன் அந்த ராகவ் ஏதாவது நினைச்சுப்பான்னு பயமா இருக்கா என்று பிரகாஷ் கிண்டலாக கேட்கவும், தேவையில்லாம உளராதீங்க பிரகாஷ், எனக்கும் ராகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று நித்யா கோபமாக கூறினாள். ஓ சாரி, நீதான் இப்ப அந்த முகமுடிக்காரன் கூட இருக்கியே, அது சரி, நீ இப்ப கர்ப்பமா இருக்கிற விஷயம் ராகவுக்கு தெரியுமா? அந்த ஆளை பார்க்கவே பாவமா இருக்கு. அவர் எப்படியாவது உன்னை கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீ சத்தம் போடாம அந்த முகமுடிக்காரனோட குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு இந்த ஆளையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கல என்று சொல்லிக்கொண்டே பிரகாஷ் அவளை நெருங்கி வந்து விட்டான். ஏன் இப்படி அசிங்கமா பேசுறீங்க? நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சே, அப்புறம் நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன என்று நித்யா கோபமாக கேட்கவும், என்னது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சா? யார் சொன்னது அப்படின்னு? இது வரைக்கும் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லவே இல்லையே. இது வரைக்கும் நீ எப்படி வேணா இருந்துக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இனிமே நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். இப்ப மரியாதையே என் கூட ஹாஸ்பிடலுக்கு வா என்று கூறிய பிரகாஷ் அவளுக்கு அருகில் வந்து அவளுடைய கையை பிடிக்க போனான். ஆனால் நித்யா அவனிடமிருந்து தப்பித்து அருகில் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பின்னால் சென்று மறைந்து கொண்டு, ஹாஸ்பிடலுக்கா? என்ன எதுக்கு ஹாஸ்பிடலுக்கு கூப்பிடுறீங்க என்று கேட்டாள். வேற எதுக்கு? உன் வயித்துல இருக்கிற குழந்தையா கலைக்கதான். அத கலைச்சிட்டு நம்ம 2 பேரும் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று கூறிய பிரகாஷ் ட்ரெஸ்ஸிங் டேபிளை நகர்த்திவிட்டு நித்யாவின் கையை பிடித்து தன் பக்கமாக இழுத்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.